அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நேத்து பொள்ளாச்சியில் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஆற்றிய உரை அபாரம். எல்லா சேனல்ஸும் அண்ணனை லைவில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த ஹோல் 2 to 3 hours மீட்டிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. கோஆர்டினேஷனும் சரி, மக்களுடைய ஒத்துழைப்பும் சரி, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண, ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ண ஈவெண்ட்டாக நான் பார்க்குறேன். வாங்க தொடர்ந்து பேசுவோம். அண்ணன் கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. பரதநாட்டியம், அப்புறம் நிறைய முக்கியமான லீடர்ஸ் பேசினாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் வந்தார், நேராக ஸ்டேஜுக்கு போனார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணன் கூட்டத்தில் திக்குமுக்க ஆடி போயிட்டார். அன்பு மலையில் நனைந்து விட்டார் அண்ணாமலை அண்ணன். எப்படியோ கசிக்கு புழிஞ்சு அவரை ஸ்டேஜ் ஏற்றியாச்சு. ஒத்துழைப்பு கொடுத்த பாதுகாப்பு கொடுத்த அத்தனை போலீஸ் அதிகாரிகளுக்கும் நாம் நன்றி தெரிவிக்கணும். அண்ணனை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் ஏற்றினாங்க. ஸ்டேஜில் ஏறின உடனே அவர் பாட்டிலும் செப்பலை கழட்டி விட்டு சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வந்த கூட்டத்துக்கு நன்றி தெரிவித்தார். அந்த மூமெண்ட் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எல்லார் கண்ணிலேருந்தும் ஆனந்த கண்ணீர் வந்தது அந்த தருணத்தில். தலைவனுக்கெல்லாம் தலைவன் அண்ணாமலை, பண்பில் சிறந்தவர் அண்ணாமலை அப்படிங்கிறத நிரூபித்த தருணம். அண்ட் தென் செகண்ட் டைம் ஸ்டேஜ் ஏறும்போது கிரீஸ் அப்படிங்கிற குழந்தை, காலேஜ் படிக்கிற தம்பி, அவரோட தகப்பனார் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி அந்த குழந்தைக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அண்ணனை பார்த்தோன்னே அந்த அந்த பிள்ளை வந்து கட்டி பிடிச்சி அழுகுது. அண்ணன் அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஸ்டேஜ் ஏறி அந்த குழந்தைய பற்றி, இவன் தான் தலைவன், இப்பேற்பட்ட இந்த வயசுலேயே எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி அந்த குழந்தைக்கு, இவன் தான் தலைவனில் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கிரீஸ் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். அருமையான பிள்ளை. அவருடைய தந்தை ஆன்மா சாந்தி அடையணும், அந்த குழந்தைக்கு நல்ல மன வலிமை கிடைக்கணும், நாளைக்கு அவன் தங்கமாக மிளறணும் இந்த சமுதாயத்தில். இப்பயே அதை அவன் ப்ரூவ் பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். சரி, அடுத்து என்ன, அண்ணன் என்ன பேசினார், நாம் என்ன உள்வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கணும்ல. ரொம்ப 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 முக்கியமான தருணம். அந்த 45 நிமிஷம் அண்ணன் பேசினதும் கோல்டன் ஹவர்ஸ். ரொம்ப இந்த சமுதாயத்திற்கு தேவையான அற்புதமான விஷயங்களையும் நம்மளை நாம் எப்படி ஃபைன் டியூன் பண்ணிக்கணுங்கிறதையும் அண்ணன் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். வீத லீடர்ஸ் அமைப்பை சேர்ந்த நாமும், இளைய தலைமுறையும், இந்த சமுதாயத்தில் உள்ள தன்னாளர்களும், இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட அனைத்து அன்பர்களும் அவர் என்ன சொன்னார், நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அவர் சொன்னது, ஃபோர்ஸ் பண்ணி நம்ம யாரையும் ஜாயின் பண்ண வைக்கக்கூடாது, இது தானாக நடக்கணும். இந்த 19 லட்சம் அப்படிங்கிறது தானாக சேர்ந்தது. அதே மாதிரி 50 லட்சங்கிற இந்த இலக்கும் தானாக நடக்கணும். ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தவங்களை ஜாயின் பண்ண வைக்கிறது மூலமாக இந்த இயக்கத்தோட நோக்கம் முழுமை பெறாது அப்படிங்கிறது அண்ணன் குறிப்பிட்டிருந்தார். இதை நாம் நல்லா உள்வாங்கிக்கணும். சரிங்க, அப்போ எப்படி மக்கள் வந்து சேருவாங்க, எப்படி இந்த இயக்கத்தில் இணைச்சிக்குவாங்கன்னா, நாம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். நாம் பண்ணுற கிரவுண்ட் ஒர்க்கை பார்த்து, அண்ணனோட மூமெண்ட்ஸை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகி தானாக வந்து சேரணும். அது நடக்கும், நடந்தே தீரும். இந்த ஜூலை மாதத்தில் போதைப்பொருள் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாநாடு நடந்தது. ஒயிட் பேண்ட் வேர் பண்ணிட்டு எல்லாரும் இந்த இயக்கத்தில் பணியாற்றணும். அடுத்த மாதம் சுற்றுச்சூழல், மரக்கன்றுகள் நடுறது, ஏரி குளம் குட்டைகளை தூர்வாடுறது, சரி பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம். செப்டம்பரில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணுதல், இதை பற்றி இப்படி எவ்ரி மந்த் 6 மாதமும் 6 முக்கிய அம்சங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கார். இன்னொன்று சொன்னார், இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கன்னு சொல்லலை, ஆனால் இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறது நல்லவங்க இன்னும் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னார். இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ணன் அதில் புள்ளி இல்லையா,
19 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க. அதில் 83% ஆண்களும் 17% பெண்களும் இருக்காங்க. குறிப்பாக பெண்கள் 17% சகோதரிகள் இணைஞ்சிருக்கிறது வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. நம்மளை நம்பி இந்த இயக்கத்தில் சேர்ந்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இது 33%, 55% ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது இதுலேயும் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அண்ணன் சொன்னார். இப்போ இருக்கிற இந்த டிவிகே ஆட்சியை பற்றி நல்லா வெளுத்து விடுங்க, விமர்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்னுடைய பதில், இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. மக்கள் இந்த 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு ஒரு மாற்றத்தை தேடி இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. மக்களுடைய அந்த முடிவை நம்ம தலைவணங்கி ஏற்றுக்கிறோம். அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. மோரோவர் புதுசாக வந்த இவங்களுக்கு டைம் கொடுக்கணும். 1 year டைம் பீரியட். இவங்க புதுசு, இவங்க ஒரு கவுன்சிலராக கூட இருந்ததில்லை. ஸோ செட்டிலாக கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 1 year நம்ம வாட்ச் பண்ணுவோம், ஆலோசனை கொடுப்போம். அதை அவங்க நல்ல முறையில் எடுத்துக்கிட்டு ப்ரொசீட் பண்ணாங்கன்னா சந்தோஷம். கை தூக்கி மேலே விடணுமே தவிர போட்டு அழுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னார். எப்பேற்பட்ட தலைவன் அண்ணாமலை அவர்கள்! இப்பேற்பட்ட தலைவனை பெற்றது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்கள். யார் தனக்கு நிகராக இருக்கிற, தனக்கு போட்டின்னு கூட நினைக்கலாம் இருக்கிற ஒரு இதை, ஒரு அமைப்பை, ஒரு கட்சியை எதிர்த்து பேசினாதான் ட்ரெண்டிங் ஆகும், முன்னாடி வருவோன்னு நினைக்காம இப்படி பாசிட்டிவாக எப்படி அரசியல் தலைவர் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அப்போது டிவி கேட்க ஆதரவாக அண்ணாமலை பேசுகிறாரு. அப்போது இந்த வீதி லீடர்ஸ் அமைப்பு இப்படியே இருந்துருமா அப்படின்னா இல்லை. இது கட்சியாக கண்டிப்பாக மாறும். செப்டம்பரில், அக்டோபர் இந்த டைம் பீரியடில் கோயம்புத்தூரில் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பெயரில் சென்டர் ஆரம்பிக்கப்படும். பயிற்சிகள் வழங்கப்படும். தகுதியானவர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள். படித்தவர்கள் வருவார்கள். அவர்கள் நாளைக்கு எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் அமர வைக்கப்படுவார்கள். 2031 ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கார். திஸ் இஸ் வாட் வி வேர் எக்ஸ்பெக்டிங். இது நிறைய கேள்விகளுக்கு பதிலாக அமைஞ்சிருக்கு. போதை பழக்கம் எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்குது. இது ஏன் இவ்வளவு இதாக பேசுகிறோன்னா, பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த போதை புழக்கம். குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த மது பழக்கம். குற்றங்கள் நடக்கிறது, ஆக்சிடெண்ட் நடக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசனாக இருக்கிற இந்த கொடிய அரக்கனை அழித்தொழிக்கணுங்கிற காரணத்தினால தான் நாம் இந்த விழிப்புணர்வு மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு போதையை அழிக்கணும்னு ஒரு தலைவர் பேசுகிறாருன்னா அவர் முதல்ல தகுதியானவராக இருக்கணும். அண்ணன் அதற்கு தகுதியானவர். அந்த இயக்கத்தில் அதை எடுத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறவங்க முதல்ல குடிக்காமல் இந்த போதைக்கு அடிமையாகாதவங்களாக இருக்கணும். ஸோ அப்பேற்பட்ட கூட்டம் தான் அது, அப்பேற்பட்ட தலைவன் தான் அவங்க. அவர்களுக்கு அந்த தகுதி இருப்பதனால் அதை அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள். ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, குடிக்கிறவங்களாம் ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒளிஞ்சு மறைஞ்சு குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது குடிக்கிறத ஒரு கெத்தாக, ஒரு ட்ரெண்டாக, ஒரு ஈவெண்ட்னா, ஒரு மீட்டிங்னா, ஒரு பார்ட்டினா எல்லா இடத்துலையும் குடிக்கிறத ஒரு ட்ரெண்டாக செட் பண்ணியிருக்காங்க, நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இது எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில் குடிக்கிறவன் கூனி குறுகி போயிருந்த காலம் போய் இப்போ நிமிர்ந்து ஜம்னு 4 பேர் முன்னாடி பாட்டிலை வச்சுட்டு சிகரெட்டை வச்சுட்டு பேசுகிறது ட்ரெண்டாச்சுன்னா இளைய சமுதாயத்தை எப்படி காப்பது? ஸோ இந்த பொறுப்புணர்வு நமக்கு இருக்குது. குடிக்கிறது ஒன்றும் கெத்தான விஷயம் இல்லை, சிகரெட் பிடிக்கிறது கெத்தான விஷயம் இல்லை. இந்த போதை பழக்கம் எதுக்குமே அடிமையாகாமல் இருக்கிறது தான் ரியல் ஹீரோவுக்கான அடையாளம் அப்படிங்கிறத நாம் புரிய வைக்கணும் பிள்ளைகளுக்கு. பிஜேபியிலேருந்து வெளில வந்துட்டீங்க, ஆனால் பிஜேபியை பற்றி எதுவுமே குறை சொல்ல மாட்டேங்கிறீங்க, மோடிஜியை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாம் சொல்கிறது என்னென்னா, நமக்கு கோவம் இருக்குது, நம்ம வெளில வந்துட்டோம். ஆனால் எல்லாரும் பண்ண அந்த பழைய பாலிடிக்ஸை பண்ணுறதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாம் ஒரு நல்ல அரசியலை முன்னெடுத்து செல்லணும், ஒரு நல்ல அரசியலை மக்கள் மத்தியில் வைக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் ஒரு தேசியவாதி, அட் த சேம் டைம் ஒரு நல்ல இந்திய பிரஜையா, அட் த சேம் டைம் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக கொண்டு வரணுங்கிற சிந்தனை இருக்க தமிழனாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்.
அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தார். இதுக்கு கூட இப்போ விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிச்சு, அதை நம்ம அப்புறமா டீல் பண்ணுவோம். பட் அண்ணன் சொன்ன இந்த விளக்கத்தை நாம் புரிஞ்சுக்கணும். வி ஆர் இண்டியன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கவங்களும் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டேட்டோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அண்ணன் சொல்கிறத நம்ம வரவேற்கிறோம். நீங்கள் வர வர சொல்கிற விமர்சனங்கள் எல்லாம் ஹிந்துயிசம்க்கு எகெயின்ஸ்டாக இருக்குது, நீங்கள் ஹிந்து எதிர்ப்பு அரசியலை முன்னெடுக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறார். நான் பொட்டு வச்சுருக்கேன், சாமி கும்பிடுறேன், நான் ஒரு ஹிந்து. அட் த சேம் டைம் அதை எப்பவும் தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஹிந்து, அதை நான் வீட்லேயே வச்சு பூட்டிட்டு வெளில வரணும். மதத்துக்கும் சாதிக்கும் மொழிக்கும் இந்த அமைப்பில் இடம் இல்லை, அது அந்த அமைப்புக்கு வெளியில் தான் அப்படின்னு அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்கார். உண்மைதான் இல்லை, எல்லோருக்கும் இறை நம்பிக்கை இருக்குது, எல்லோரும் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், நம் மதத்தை நாம் பெருமையோடு பின்பற்றுவோம். அட் த சேம் டைம் எல்லாரையும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுதானே முறை. இது மாதிரி நிறைய விஷயங்களை அண்ணாமலை அண்ணன் அவர்கள் பேசினார். அந்த ஒட்டுமொத்த அரங்கமே ரொம்ப ரசிச்சு, அரங்கம் மட்டும் இல்லை, அகில உலகமே அண்ணனோட பேச்சை நேற்று கேட்டுச்சு. எப்போ போட்டி போடுவோம், எப்போ பதவியை பிடிப்போம் அப்படின்னு இல்லாமல் எப்படி தலைவர்களை உருவாக்கலாம், தகுதியான தலைவர்களை உருவாக்கலாம், அவங்கள நாளைக்கு நல்ல இடத்துல உட்கார வைக்கலாம், இந்த சமுதாயத்தை எப்படி மாற்றலாம், சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அதை கண்டுபிடிச்சி நம்ம அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம், நாம் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய தலைவர். இந்த ஈவெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்களா? இந்த ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் கீழே விழுந்திருந்த பாட்டில்ஸ் எல்லாம் நீட்டாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டு போனாங்க வாலண்டியர்ஸ். இதுதான் டிசிப்ளின், இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இதுதான் சமுதாய மாற்றம் இல்லை? அண்ட் தென் அண்ணன் சொன்னார், போகிறவங்க எல்லாரும் பத்திரமா வீடு போய் சேரணும், எல்லாரும் நல்லபடியாக வீடு போய் சேர்ந்துட்டீங்கிற இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நைட் என்னை தூங்க வைக்கும் அப்படின்னு ஒரு தாயுமானவர் தாயுள்ளம் கொண்டு சொன்னார். இறை அருளால் அதுவும் நடந்தது. எல்லோரும் இந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் அண்ணன் சொல்கிற இது அனைத்தையும் நாம் ஃபாலோ பண்ணணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணணும். ஸ்ப்ரெட் த பாசிட்டிவிட்டி, செட் அன் எக்ஸாம்பிள், பி அன் எக்ஸாம்பிள், பி த சேஞ்ச். நல்லதே நடக்கும், மாறுவோம், மாற்றுவோம், என்றும் அண்ணன் வழியில் பயணிப்போம். மற்றும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.